அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பால்ராஜ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். ஏன்னா என்னையும் நம்பி நான் இந்த ரோலுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக நான் இதுக்கு சூட் ஆவேன் அப்படின்னு அவர் என்னை நம்பி இதில் என்னை ஆக்ட் பண்ண வச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மூவி வந்து முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய மூவின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய கருத்து இருக்குது. ஸோ எல்லாரும் அது பார்க்குற ஒரு படம் தான். உங்களோட எல்லாரோட சப்போர்ட்ஸும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. இருட்டு அறைகளை முரட்டு கூத்து என்ன பரவாயில்ல சார் அது ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. இந்த படங்கள்லாம் இளைஞர்களை குறி வச்சு எடுக்கிற படம். இப்போ தான் தெரியுது இது பயில்வான் மாதிரி ஆளுங்க குறி வச்சு எடுக்கிறாங்கன்ட்டு. அவ்வளவு சமீபத்தில் வராங்க இதில். அதனால் பயில்வான ரொம்ப ரசித்து பார்த்துருக்காரு. அந்த இதுலேருந்து இன்னும் அவர் விடுபடலை. எல்லாருமே மீடியாக்கள் உங்களை சேர்த்துட்டார் அவர். ஓகே, எனக்கு இப்போ படம் பார்க்கணும் ஒரு ஆசை வந்துருச்சு. பார்த்துருவோம். நான் மட்டும் பண்ண யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அன்பழகன் ரொம்ப ஆவேசமாக பேசினார். எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்ட்டு. ஆமாம், சினிமாவில் உள்ள பாசம், சினிமா நல்லா இருக்கணுங்கிற ஒரு வேகம், வெரி. ஆமாம், டோன்ட் ஒரி, சினிமா நல்லா இருக்கும். யாரா அந்த பையன், யாரா அந்த ஹீரோ? நான் தான் அந்த ஹீரோன்னு வந்துட்டார் அவர், பால்ராஜ். நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன். ட்ரெய்லர் காட்டினார், சாங்கும் பார்த்துட்டேன். அதான் ஹீரோங்கிறதுக்கு இப்போலாம் இலக்கணம்னா ஒன்று இல்லை. தலக்கணம் இருக்கக்கூடாது, மறுபடியும் இலக்கணமும் இருக்கக்கூடாது. அதான் பாக்கியராஜ் சார் ஃபஸ்ட்டு புதிய வாரம் நடிக்கும்போது இயக்குனர் இவன் பாரதியை தவிர எல்லாருக்குமே இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு தான் பார்த்தாங்க. அவர் பின்னால் பெரிய ஹீரோவா திரைக்கமரனா உருவாயிட்டார். ரஜினி சாரும் அப்படி தான். நீங்கள் பார்த்து யார் கருப்பா பரட்டையா அப்படி தான் இந்த மாதிரிலாம் நடிக்க வந்துட்டாங்களான்னு தான் பேசுவாங்க. இப்போ அது பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அது தனுஷ், அது துள்ளுவதோ இளமை. ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோவாக தெரியாது, இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ. அது மாதிரி ஹீரோக்கு ஒரு அழகாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கும். ஒரு கதாபாத்திரத்துக்கு யார் கரெக்டாக பொருத்தமாக இருக்காங்களோ அவங்க கதாநாயகன். இந்த படத்துக்கு யாரா அந்த பையன்? அந்த பையன். நான் ட்ரெய்லரெலாம் பார்க்கும்போது ஓகே, இந்த கதைக்கு இவர் பொருத்தமானவர். அவரே தயாரிப்பாளர், அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர். ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த கல்யாணம் பேசும்போது பொண்ணு வீட்டில் கேட்பாங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட. இப்போ மாப்பிள்ளை சைடில் பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் போடுங்கம்மாங்க. இவங்க அவ்வளோலாம் முடியாது, ஒரு 25 பவுன் தான் போட முடியும். இப்படி பேசி கடைசியாக மாப்பிள்ளோட கேட்டதில் பாதியை போட்டு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதே சொல்கிறேன்னா, இந்த யாரா அந்த பையன், அந்த பையனையும் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வருது. ஆனால் அது புதுசாக இருக்குது. அந்த நாட்டு சொன்னார். இதில் மாப்பிள்ளையோடைய நோக்கம், அவர் பொண்ணு வீட்டில் போய் நகை கேட்கல, பணம் கேட்கல, பொருள் கேட்கல. அவர் போட்ட ஒரே கண்டிஷன் சொல்லாமல, நான் 12 பிள்ளையோ பெற்றுவேன், எனக்கு யார் 12 பிள்ளையோ பெற்று கொடுக்குறாங்களோ அவதான் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு. இந்த காலம் யார் ஒத்துக்குவா? இப்போ 1 2 பத்துக்குள்ளே முடிஞ்சு வச்சு கதை. 12 அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, டஜன் கணக்கில் பெற்று வளர்த்தாங்க. எப்படி பொண்ணு கிடைக்கும்? கடைசியாக ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, இதே மாதிரி தான் 50 கேட்கும்போது
25 பவுன் தான் போடுற மாதிரி அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிடுது, நான் 6 கிலோ என்ன பற்றி தரேன்றது. ஒத்துக்கிறார், ஓகே. எதுவுமே ஒத்துக்கல, இதாவது பாதிக்காத வந்திருக்கே அப்படின்ட்டு இருட்டார்கள் முரட்டை குத்து மாதிரி எத்தனை குத்துன்னு தெரியல. அந்த 6 இல்லாமல் 25 பவுன் போடாமல் வெறும் 5 பவுன் போட்டால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பையன் வந்து சுண்ணாம்பாகி அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்கிறது தான் இந்த யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஆனால் அந்த யார் அந்த பொண்ணு தான் யாருன்னு தெரியல. இந்த பொண்ணை கொஞ்சம் காட்டியிருக்கலாம், 6 புள்ள இருக்கிற பொண்ணை பார்த்து காட்டியிருக்கலாம். எப்படி வரும்? நீங்கள் 12 புள்ள பார்க்கணும்னா ஷூட்டிங் வந்ததே பெரிய விஷயம், இல்லை ஆடியோ ஸ்கூலுக்கு வருவா. ஆமாம், நிறைய சிறிய படங்கள் எல்லாரும் பயமுத்துவாங்க, சின்ன படங்கள் ஓடுறதில்ல, சின்ன படங்கள் தியேட்டர் கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் பொய். நல்ல படத்துக்கு தியேட்டர் கிடைக்கும் சார். சின்ன படங்கள் ஓடுறதில்லைங்கிறது பொய். நல்ல படங்கள் ஓடும், ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் எத்தனை படம் சிறையை பார்க்குறோம், ஆண்பாவம் கொள்ளாத பார்த்துருக்கோம். இப்போ ஜீவா சிறப்படம், ட்ரிபிள் டி. சும்மா பயமுத்துவாங்க, படத்தை படமாக எடுக்கணும். அதான் ஆசைக்கு படம் எடுக்கிறது தான் இங்கே பிரச்சனை. அங்கே தான் விபத்துலாம் உண்டாகுது. நேசிச்சு உங்களுக்கு தொழில் கற்றுக்கணும். சொன்னாங்க இன்ஸ்டியூட்லேருந்து நேராக வந்துட்டார் அப்படின்ட்டாங்க டைரக்டர். அது சிலர் அப்படி வருவாங்க. மண்டியத்தின் சார் இங்கே ஒர்க் பண்ணல, ஆர் சுந்தரராஜன் பெரிய சிலுவஜி படம்லாம் கொடுத்தாரு, அவரும் யார்கிட்ட ஒர்க் பண்ணல. பாரராஜா ஒர்க் பண்ணார். பாரராஜா வந்து புட்டநாட்டை ஒர்க் பண்ணார், ரா சங்கரன்ட்ட ஒர்க் பண்ணார். பாரராஜா 2-3 குருலாம் இருக்காங்க. ஆமாம், அந்த அதை சொல்லிட்டேனே, அண்ணன் எக்குவல் பெஸ்ட்டே இருப்பார். அது மாதிரி. ஆனால் ஒரு தொழில் திருதியிலேயே ஒரு இயக்குனருக்கு உணர்வு தெரியணும், உணர்வுபூர்வமாக ஒரு படம் எடுக்க தெரியணும். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை மக்களையும் ஃபீல் பண்ண வைக்கணும். நம்ம காமெடியாக ஒன்று எடுத்தால் அவங்க சிரிக்கணும், எமோஷன் எடுத்தால் அவங்களுக்கு எமோஷன் ஆகணும். நம்ம ஒரு ஃபீல் சோகம்னா அவங்க ஃபீல் பண்ணணும். அவன் தான் டைரக்டர். மேக்கிங் அதெல்லாம் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஆடியன்ஸும் ஃபீல் பண்ண வைக்கணும். அது பாலராஜ் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா ட்ரெய்லர் நல்லா ஃபீலிங்காக பண்ணியிருந்தார். அப்புறம் இன்றைக்கி பாருங்கள், சிறிய படங்கள் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது, அதுக்கு தியேட்ரு கிடைக்கிறதும் பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த 13ஆம் தேதி 4 ரீரிலீஸ் படம். உயிருள்ளவரை உஷா, மின்னலே, காதலர் தினம், இன்னொன்றுனா மௌனம் பேசியது. ஆமாம், அப்போது 4 ரீரிலீஸ் படத்துக்கு இன்றைக்கி தியேட்டரு கிடைக்குது ஈஸியாக. அவங்களுக்கு தியேட்டர் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்ட்ரைட் படத்துக்கு போராட வேண்டியிருக்கு. அப்போ ஏற்கனவே வெற்றி அடைஞ்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச படத்துக்கு திரும்ப நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. ஆனால் இன்றைக்கி கோடிக்கணக்கில் கொட்டி இதில் சம்பாதிக்கணும், இது போட்டோஸ் எடுக்கணும், அதுக்கு நாங்கள் தரமாட்டோம். அதுக்கு இன்றைக்கி இடம் இல்லை. இதெல்லாம் யார் கேட்குறது, யார் பொருள் கொடுக்குறது? ஒரு கட்டமைப்பு வேணும். இயக்குனர் இது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ இந்த 13ஆம் தேதி ரீலீஸ் படம், எனக்கு வெற்றி அடைஞ்ச படம், அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். இப்போ சின்ன படங்களை வருது. நாளைக்கு இந்த சார் பார்த்தார்ல, நாளைக்கு கூட பார்த்துருக்காங்க, மயிலாஞ்சின்னு ஒரு படம், நல்ல படம், நல்ல லவ் ஃபீல். ஆனால் அந்த ரீலீஸ்குள்ள படம் இதுக்கு அந்த இது ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க புலம்புறாங்க, என்ன சார் நாங்கள் போராடி 2 வருஷம் படம் எடுத்துருக்காங்க சார் படத்தை,
2 வருஷம் போராடி பார்த்தா படத்தை முடித்து ரிலீஸ் பண்ண போகிறதுல நேரத்தில் பார்த்தா 4 படம் ரிலீஸ் வரும்போது அவங்க அப்செட். இப்போ அவங்க யார் காப்பாற்றுறது, அவங்களுக்கு யாரை குரல் கொடுக்குறது? ஏற்கனவே மங்காத்தா ஓடிச்சு, படையப்பா ஓடிச்சு. இப்போ ஓடுனவங்களே திருப்பி நம்ம தேட்டர் கொடுத்து ஓட வச்சுருக்கும்போது இங்கே வாழ்வரம் பாதிக்கப்படுது. புதுசாக படம் எடுக்கிறவங்க கூட என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ரீலீஸுங்கிறது தனியாக ஒரு லிஸ்ட்டு வைக்கணும். இந்த டேட்டில் நீங்கள் வச்சுங்க. புது படங்கள் இப்போ கரண்டில் படம் எடுத்து புதுசாக ரிலீஸ் பண்ணுற படத்தை டெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ 13 படம் ரிலீஸ் ஆகுது, அதில் 4 ரிலீஸ், மற்ற எந்த படமும் ஒன்றும் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது பேசும்போது பயம் இருக்குது. சில சூழ்நிலைகள் நம்மளால படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஓகே. ரிலீஸ் ஆகிற சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல. ஒரு படத்தை வெற்றிக்கு காரணம் ரிலீஸ் ஆகிற சூழ்நிலையும் ஒரு காரணம். படம் என்ன தான் நல்லா இருந்தால் கூட சில சூழ்நிலைகளில் அது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். அந்த சூழ்நிலை நம்மளே உருவாக்குறோம். அவங்களும் ப்ரொடியூசர் தான், ரிலீஸ் பண்ணுறவங்களும் ப்ரொடியூசர் தான், புதுசாக படம் பண்ணுறவங்களும் ப்ரொடியூசர் தான். இந்த ரீலீஸு கொஞ்சம் ஆமாம் விடக்கூடாது. நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு டைம் ஒதுக்குங்க. இல்லை ரீலீஸ் படம் ரிலீஸ் பண்ணுறவங்களும் ரிலீஸ் இப்போ பண்ணாமல் தவிர்க்கணும். ஏன்னா ஓடின படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும், இன்னும் ஓடாத படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி வீரில் ஒரு உஷானா புதுசாக ஓடின படம் இன்றைக்கி ரிலீஸுங்கும் போது ஆமாம் வந்துடும். இப்போ இது அமைக்க போதில் அது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு எடுத்துணும். அப்புறம் இந்த அவார்டு சொன்னாங்க தமிழக அரசு. இது எப்படின்னா, இந்த வருஷம் 2026 ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது தமிழக அரசு தேர்வு பெற்று அது தமிழக அரசு விருது அறிவித்தா அது எப்போ கிடைக்குது? 2036 கிடைக்கும். இந்த 2026 சிறந்த குழந்தை நட்சத்திரம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு அவார்டு கிடைக்குது. அது வாங்கும்போது குழந்தையாக இருக்குது, அது குழந்தை குட்டியமாக போய் குழந்தை நட்சத்திரம் சிறந்த குழந்தை நட்சத்திரம் வாங்கும்போது அது குழந்தையோட போய் வாங்கும். இதெல்லாம் இட்லி மார்க்க சூடாக இருக்கும்போது இன்னைக்கு படம் ரிலீஸு, இந்த வருஷம் ரிலீஸ்னா அடுத்த வருஷம் எங்களுக்கு அவார்டை கொடுத்தா தானே அது ஒரு திருப்பி வாங்க முடியும். நீங்கள் இட்லியை அவிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் குடிச்சிங்கன்னா 1 மாதம் கழிச்சு கொடுத்தா. விருதுங்கிறது ஊக்கப்படுத்துறது, விருதுங்கிறது கலைஞர்களை கௌரவப்படுத்துறது. அந்த விருது அந்தந்த நேரத்தை கொடுக்கணும். சிறந்த கதாநாயகி விருது கொடுக்குறிய, அதுக்கு கல்யாணி வச்சுருக்கோம். வாங்கும்போது கல்யாணி 2 குழந்தையோடு இருக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விருது வாங்கும்போது யாருக்குமே அந்த சந்தோஷம் இருக்காதுங்க. அது மாதிரி தமிழக அரசுக்கு வேண்டுகோள், 2026க்கான சிறந்த படத்துக்கான விருதுகளில் 2027 கொடுங்க, 2036 கொடுத்துடாதீங்க. அது யாரும் சந்தோஷம் வாங்க மாட்டாங்க, ஒரு கடமைக்கு தான் வாங்குவாங்க. அதுதான் தமிழக அரசுக்குள்ளே நான் கேட்குற வேண்டுகோள். அப்பப்போ கலைஞரில் கௌரவிங்க. தேர்தல் வரதுக்கு முன்னாடி மொத்தமாக கூட்டு விருதில் கொடுக்காதீங்க.